கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரை. வேத வசனத்தை படிக்கும்போது ஒவ்வொரு நேரமும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமான புதிய அதிசயங்களை அதிலிருந்து நமக்கு கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மயப்படுவதாக. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு இந்த வேத பகுதியை பார்க்கும்போது, சேராபின்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். அல்லேலூயா. இங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். ஏனென்றால் அவர் சொல்லும்போது, நான் அசுத்த உதடுள்ள ஜனங்கள் நடுவிலே வாசமாயிருக்கிறேன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சில சமயங்களில் நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் கெட்ட வார்த்தை பேசுகிறவங்களாக இருப்பாங்க. நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் அசுத்த உதடு உள்ளவங்களாக இருப்பாங்க. என்னென்னா, வெத்தலை போடுறவங்க, இந்த போதை பாக்கு சாப்பிட்றவங்க, சிகரெட் பிடிக்கிறவங்க, எல்லாரும் தண்ணி அடிக்கிறவங்க, இப்படிப்பட்ட கேரக்டர் உள்ளவங்க எல்லாரும் நம்ம சூழ்ந்திருப்பாங்க. இவர் சொல்கிறாரு, நானும் அசுத்த உதடுள்ள மனுஷன்தான், இப்படிப்பட்ட மக்கள் சூழ்ந்திருக்கிற இடத்திலே நானும் நிற்கிறேன். அல்லேலூயா. ஆகவேதான் ஆண்டவரிடத்தில் சொல்லும்போது, இப்படிப்பட்ட என்னை உம்முடைய கண்கள் கண்டதே அப்படின்னு சொல்றார். அப்போதான் சேராபின் என்றால் ஒரு தேவதூதன் என்று நாம் வைத்துக் கொள்வோம். தேவதூதன்ல ஒரு வகையானது தான் சேராபின் என்று சொல்லுகிறது. இந்த தேவதூதன் பலிபீடத்தினுடைய நெருப்பிலிருந்து ஒரு அக்கினி தழலை குரட்டால் எடுத்துக்கொண்டு வந்து அவருடைய வாயை தொட்டார். அப்பொழுது அவனுடைய அசுத்த உதடு நீங்கி போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பலிபீடத்தின் அக்கினி அப்படின்னு சொன்னா, அதாவது இங்கே நமக்கு வேத குரட்டால் அப்படின்னு சொன்னா, குரடுன்னு சொன்னா சாதாரணமாக இந்த பொற்கொல்லர்கள், இரும்பு கொல்லர்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணான்னா குரடுகளை வச்சிருப்பாங்க. நெருப்பில் தூண்டி தூண்டி போடும்படியாக ஒரு இடுக்கின்னு வச்சுக்கிடுவோமே, அதை எடுத்து என்ன பண்ணான்னா நெருப்பில் அதிகமாக வைப்பாங்க. நெருப்பு தழலை எடுத்து போடுவதற்கு அந்த இடுக்கியை பயன்படுத்துவாங்க. நம்ம கூட இந்த சில சமயங்களில் அலுமினிய சட்டி, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சட்டிகள்லாம் பிடிக்கிறதுக்கு இடுக்கியை வச்சு நம்ம எடுப்போம் இல்லையா, அடுப்பில் இருந்து. அந்த இடுக்கி இல்லைன்னா நம்ம கை சுடும், அதற்காக அதை பயன்படுத்துவோம். இதே போல தான் இங்கே சேராபின்களில் ஒருவன் தன் கையிலே பிடித்திருந்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனாலே என்னுடைய வாயை தொட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே பலிபீடத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு அக்கினி தழல், அது இந்த தீர்க்கதரிசியினுடைய வாயிலே வைக்கப்பட்டது. அப்பொழுது அவனுடைய அசுத்த உதடும், அவனுடைய பாவம் நீங்கி போயிட்டு அவன் பாவ நிவர்த்தி அடைந்தான், அவன் ஒரு பூரண விடுதலை அடைந்தான் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ அவர் சொல்லுகிறார், நான் யாரை அனுப்புவேன் என்று சொன்னபோது, என் காரியமாய் யார் போவான் என்று சொன்னபோது இவர் சொல்லுகிறார், என்னை அனுப்போ, நான் போகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இதுவரை பாவ ஜீவியத்தில் இருந்த மனுஷன், இதுவரை பாவ வாழ்க்கை வாழ்ந்த மனிதனாக இருந்தான். ஆனால் இப்போ ஆண்டவர் அவனை தொட்டிருக்கிறார், அக்கினி தழலினாலே தொட்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நீங்கள் வீட்டில் போய் உங்கள் அம்மாமார்கள் அல்லது குடும்ப தலைவிகள் வந்து சமையல் செய்யும்போது எடுக்கிற நெருப்பு தழலை எடுத்து வாயில் வச்சு சுட்டுறாதீங்க. சுட்டா ஒன்று இது போகாது. அல்லேலூயா. ஒரு நாள் ஒரு சகோதரி தன்னுடைய கணவனாருக்கு சொன்னாங்க, நீ தண்ணி அடிச்சிட்டு வந்தேன்னா என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவன் என்ன பண்ணான், இவன் கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு வந்தான்.
வந்த உடனே நல்ல நீளமான ஒரு கம்பி எடுத்து ஸ்டவ்வில் வச்சு சூடாக்கிட்டு அவளுடைய தொடையில் அந்த நெருப்பு கம்பியை வச்சு சுட்டான். என்னைக்கெல்லாம் நீ குடிச்சிட்டு வாரியோ அன்னைக்கெல்லாம் நான் இந்த சூடு வைப்பேன் அப்படின்னு அவ சொன்னான். அதனால் இவன் பயந்துட்டு, ஏன்னா அவன் மனைவியாச்சே, இன்னும் நல்ல காலமாக அவன் மேலே சூடு வைக்கல, வச்சாது விபரீதமாக இருந்திருக்கான், அவளையே சுட்டுக்கிட்டான். உடனே இந்த சூடு வச்சுக்கிட்டு இவன் விட்டுட்டா. அப்புறம் கொஞ்ச நாள் குடிக்காமல் வந்தான். ரொம்ப நாள் கழிஞ்சு இவனுக்கு கொஞ்சம் ஆசை வந்தது, மறுபடியும் குடிச்சிட்டான். உடனே போய் அவக்கு இரும்பு கம்பி எடுக்க போனான். இவன் அப்படியே போய் அவளுடைய பாதத்தை அண்டி கொண்டான். தயவுசெய்து இன்னைக்கு ஒரு நாளும் விட்டுரு, இன்னைக்கு ஒரு நாள் நீ என்ன செய்யாத, உனக்கு நீயே சூடு வைக்காத, இனி குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன. அப்படியே புருஷனுடைய குடியை மாற்றினான். நீங்கள் யாரும் இந்த விபரீதமான முடிவை எடுத்துக்கிட வேண்டாம். அல்லேலூயா. அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சிலர் செய்கிற தவறை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது, அதை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, அதை ஒரு பயிற்சியாக நம்ம செய்து பார்ப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த அசுத்த உதடு அப்படின்னு சொல்கிறது சும்மா போகாது, அது பலிபீடத்தின் நெருப்பு வாயில் பட்டால் மட்டும்தான் போகும். அல்லேலூயா. இந்த பலிபீடத்தினுடைய நெருப்பை குறித்து நம்ம சொல்கிறேன். சாதாரணமாக நம்ம பார்க்கும்போது சினிமா பார்க்குற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு சினிமாவிலிருந்து அவ்வளோ எளிதாக அவங்க வெளியே வர முடியாது. தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க அதிலிருந்து லகுவாக வெளியே வர முடியாது. ஸ்மோக் பண்ணுறவங்க, இப்படி ஒவ்வொரு பழக்கம் இருக்கிறவங்க, அசுத்த உதடு உள்ளவங்க எளிதாக வெளியே வர முடியாது. தேவன் அவர்களை தொட்டால் மட்டும்தான் அவர்கள் அதிலிருந்து வெளியே வர முடியும். அல்லேலூயா. ஆகவேதான் தேவன் உங்களை தொடும்படியாக நீங்கள் தேவ சமூகத்திலே வந்திருக்கிறீர்கள். தேவன் உங்களை தொடும்படியாக நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் தொட்டு உங்களுடைய அசுத்த உதடை அவர் செம்மையாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இங்க இந்த தீர்க்கதரிசியை தொட்ட நெருப்பு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போமானால், பலிபீடத்தில் உள்ள நெருப்பு. நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற நெருப்புக்கும் பலிபீடத்தில் இருக்கிற நெருப்புக்கும் வித்தியாசம் உண்டு. வீட்டில் நம்ம செய்கிற நெருப்பு தீப்பெட்டியோ அல்லது ஏதாவது கொஞ்சம் நெருப்பை வச்சு நம்ம என்ன பண்ணோம், தீ மூட்டி நம்ம சமையல் வேலைகளை கவனிப்போம். இப்போ எல்லாம் கேஸ் ஸ்டவ் வந்துட்டு, இருந்தாலும் கேஸ் விலை கூடுறதுனால பாதி நெருப்பில் சமைப்பாங்க, பாதி கேஸில் வைப்பாங்க. அப்படியெல்லாம் இப்போ இருக்கிறத பார்க்குறோம். இங்கே சாதாரண இந்த நெருப்புக்கும் பலிபீடத்தின் மேலே இருக்கிற அந்த காலத்தில், நியாயப்பிரமாண காலத்தில் தங்கள் பாவங்களை நிவர்த்தி செய்யும்படியாக அவர்கள் பலி செலுத்துவார்களே, அந்த பலி மிருகமானது தகனிக்கப்படும்படியாக அதை தகன பலிபீடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெண்கலத்தினாலே ஒரு பலிபீடத்தை செய்வாயாக என்று ஆண்டவர் சொன்னபடியே மோசே அதை செய்தார் என்று பார்க்கிறோம். பலிபீடத்தை செய்தாச்சு, அப்புறம் அதில் நெருப்பு வேணும் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற ஆசாரியர்கள் எல்லாரும் சேர்ந்து முழங்கார் படியிட்டு பலிபீடத்தை சுற்றி நிற்பாங்க. சுற்றி நிற்கும்போது வானத்திலிருந்து அக்கினி அந்த பலிபீடத்தில் இறங்கும். அல்லேலூயா. அப்புறம்தான் அவங்க பலி செலுத்துவதற்கு பலிபீடம் தயாராகிறது. சாதாரண நெருப்பு போடக்கூடாது. சாதாரண நெருப்பையும் இந்த நெருப்பையும் பார்த்தா வித்தியாசம் தெரியாது, பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது அனுபவத்தில் வித்தியாசம் உண்டு. நாதாப் அபி என்கிறதான ஆரோனுடைய குமாரர்கள் அந்நிய அக்கினியை கொண்டு வந்து பலிபீடத்திலே போட்டார்கள். இதோ பலிபீடத்தில் இருக்க நெருப்பு அணைந்து போனது. அணைந்து போனபடியினாலே அவர்கள் முழங்கார்படியிட்டு செபிக்க வேண்டுமே என்று நினைத்து அவர்கள் சற்று சோம்பேறித்தனப்பட்டு என்ன பண்ணாங்கன்னா, அந்நிய அக்கினி, சாதாரண மனிதன் பயன்படுத்துகிற அக்கினியை கொண்டு வந்து பலிபீடத்தின் மேலே போட்டாங்க. தேவன் அங்கேயே நாதாப் அபியூவை அடித்து போட்டார். ஆரோனுடைய 2 குமாரர்களும் ஆசரிப்பு கூடாரத்திலே பலிபீடத்திற்கு முன்பாக செத்து போனார்கள். அப்பொழுது அவர்களை வேகமாக அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தினார்கள் என்று
வேத சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ தேவனுடைய அக்கினி என்று சொல்லும்போது அது தேவனால் அனுப்பப்படுகிற அக்கினி தான் பலிபீடத்திலே இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய பிரயாசங்களினாலே நமக்கு தீர்வு உண்டாகிறதில்லை, தேவனாலே நமக்கு தீர்வு உண்டாகிறது. பலிபீடத்தினுடைய அக்கினி தேவனால் அனுப்பப்பட்டது போல இக்காலங்களிலே நம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் ஆண்டவரை நோக்கி செபிக்கும் போது தேவனிடத்திலிருந்து வல்லமையின் அக்கினி புறப்பட்டு அது நம்மை பட்சிக்கிறபடியினாலே நமக்குள்ளே இருக்கிற பலவீனங்கள் மாறி போகிறது. அல்லேலூயா. நமக்குள்ளே இருக்கிற அசுத்த கிரியைகள் மாறி போகிறது. அது சும்மா மாறாது, எளிதாக மாறாது. தேவனுடைய அக்கினியினாலே நாம் தொடப்பட வேண்டும். தேவனுடைய அக்கினியினாலே நாம் தொடப்பட வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும்? முழங்காற்படியிட்டு அன்னைக்கு அந்த ஆசாரியர்கள் எல்லாம் செபித்ததை போல, ஆண்டவரே என்னை தொடும் ஆண்டவரே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷர்கள் மத்தியிலே வாசமாய் இருக்கிற நபராக இருக்கிறேன் ஆண்டவரே. அந்த அசுத்த உதடு எனக்குள்ளேயும் வருகிறது. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் சாதாரணமாக பொய் சொல்றாங்க. பொய் சொல்றதும் ஒரு அசுத்த உதடு தான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு பிரியமில்லாத என்னென்ன காரியங்களெல்லாம் நம்ம செய்கிறோமோ அதெல்லாம் நமக்கு அசுத்த உதடாய் காணப்படுகிறதை அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. இங்க தேவனால் அனுப்பப்பட்ட அந்த அக்கினியிலிருந்து ஒரு சின்ன அக்கினி தழலை தேவதூதன் கொண்டு வந்து இந்த தீர்க்கதரிசியினுடைய உதடை தொட்டபோது அவன் சுகமாகிறான். அப்ப அக்கினியை ஆண்டவர் அனுப்பணும், அவனுடைய உதடில் வைக்கணும், அப்பொழுது அவன் சுகமாகிறான். அப்பொழுது அவன் அந்த பாவ கட்டிலிருந்து விடுவிக்கப்படுகிறான். அப்ப நம்ம ஆண்டவரை நோக்கி செபிக்கும் போது, ஆண்டவரே இந்த பாவத்திலிருந்து என்னை விடுவியும் ஆண்டவரே, இன்றிலிருந்து நான் உம்முடைய பிள்ளையாய் ஜீவிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். இனி நான் அசுத்த உதடுள்ள மனிதனாக இருக்கக்கூடாது, இனி நான் அசுத்த பார்வை உள்ளவனாக இருக்கக்கூடாது, எனக்குள்ளே நீர் வாசமாயிரும் என்று சொல்லி நம் ஆண்டவரிடத்திலே கேட்கும் போது நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்திலே நம்மை அர்ப்பணிக்கும் போது நம்முடைய அசுத்த உதடுகளை ஆண்டவர் தொட்டு நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் தொடும்படியாக நாம் அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தர் தொடும்படியாக நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அசுத்த உதடுள்ள மனுஷனாக இருந்தாலும் நம்ம அந்த இடத்துல தேவனுடைய பிள்ளைகளாக சாட்சிகளாக இருக்க ஆண்டவர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு இடத்துல நான் நிற்கிறேன், ஒரு மனுஷன் கூப்பிடுறாரு, ஒரு வாழை கொலையை வச்சுக்கிட்டு எல்லாரும் வாருங்க சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னார். இப்போ தான் நான் பூஜை வச்சு எடுத்துகிட்டு வரேன், எல்லாரும் வாருங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆனால் எங்கள் கூட இருந்தவங்க யாருமே போகலை, எல்லாருமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. நம்ம எதை சாப்பிடணுமோ அதை தான் சாப்பிடணும். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை நாம் புசிக்கிறவர்கள் அல்ல. அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமில்லாத தேவைகளை நம்முடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். நம்முடைய வாயின் வார்த்தைகள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தையிலே ஆண்டவர் நம்மிலே பிரியப்படுகிறதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சில பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை குறித்து கேரண்டியாக சொல்லுவாங்க, என் பையன் இப்படி செய்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, என் பையன் அப்படியே செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உறுதியாக சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொன்னா, அவருடைய இரத்தத்தினாலே நீ ஒரு முறை கழுவப்பட்டிருப்பாயே ஆனால், அவருடைய இரத்தத்தினாலே நீ சுத்திகரிக்கப்பட்டிருப்பாயே ஆனால், ஒரு முறை செய்த பாவத்தை மறுமுறை செய்ய நாம் விரும்ப மாட்டோம் என்று சொன்னால், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இங்கே அந்த தேவதூதன் வந்து அந்த நெருப்பு தழலை கொண்டு வந்து அவனுடைய வாயில தொடுறான். அல்லேலூயா. இது தேவனுடைய இரக்கம். நாம் ரட்சிக்கப்படுறதுன்னு சொல்றது மிக லகுவானது, சாதாரணமானது அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். ரட்சிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுகிறது
ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நடைபெறுகிற ஒரு முதல் அற்புதமாக இருக்கிறது. அல்லேலூயா. மரித்த வாலிபனை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினது போல, இதோ தண்ணீரை ஆண்டவர் திராட்சரசமாக மாற்றினது போல, நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிற முதல் அற்புதம் தேவன் நம்மை விடுவிக்கிறதா இருக்கிறது. அது நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ரட்சிப்பாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் செய்கிற முதல் அற்புதம் அதான் ரட்சிப்பு, அதுதான் விடுதலை. அல்லேலூயா. நாம் அசுத்த உதடுள்ள மனுஷன் மத்தியிலே இருந்திருந்தாலும் கர்த்தர் நம்மை ரட்சித்து அவருக்கென்று பிரித்தெடுத்து அவருடைய சமூகத்தில் நிற்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் ஆண்டவர் நம்மை மாற்றுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இது பலிபீடத்தின் நெருப்பு. பலிபீடத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், பலிபீடம் மகா பரிசுத்தமானது அப்படின்னு சொல்றார். பலிபீடத்தை ஆண்டவர் சொல்லும்போது யாத்திராகம் 29ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலும் யாத்திராகம் 30ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பலிபீடம் மகா பரிசுத்தமாக இருக்கிறது. அப்புறம் இன்னும் அப்படி சொல்லுகிறாரு, இந்த பலிபீடத்தை யார் யார் தொடுகிறார்களோ அவர்களும் பரிசுத்தம் அடைகிறார்கள். அல்லேலூயா. தொட்டவுடனே பரிசுத்தம் அடைகிறார்கள். இந்த பலிபீடத்துக்கு பக்கமாக பயத்தோட போறாங்க. இதுல இருக்கிற அக்கினி தேவனுடைய அக்கினி. நாம் தேவ சமூகத்திலே கடந்து வரும்போது தேவ அக்கினியினாலே நிரப்பப்பட வேண்டும். நாம் தேவ அக்கினியினாலே நிரப்பப்படும் போது நமக்கு பாவ நிவர்த்தி உண்டாகிறது. அங்கே நாம் பரிசுத்தம். நம்ம எதுக்காக வரோம் அப்படின்னு சொன்னா, பரிசுத்தமாக்கப்படுவதற்காக வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். இந்த பலிபீடத்தை தொடரவெல்லாம் பரிசுத்தமாகிறான், அதை தொட்டவெல்லாம் பரிசுத்தம் அடைகிறான். ஏன் என்று சொன்னால் அதற்குள்ளே தேவனுடைய அக்கினி இருக்கிறது. அது தேவனுடைய பலிபீடமாக இருக்கிறது. அது தேவ சமூகமாக இருக்கிறது. நம் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது இதோ தேவன் நம்மை குணமாக்கி நம்மை விடுவித்து நம்மை ஆசீர்வதித்து நமக்கு நன்மையினாலே நம்மை திருப்தியாக்குகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. தொட்டதெல்லாம் பரிசுத்தம். பலிபீடத்தின் கொம்பில் பலிமிருகத்தை கட்டியாச்சுன்னா அது பலிக்கு தன்னை ஒப்பு கொடுக்கும், அது பரிசுத்தமாகிறது. அல்லேலூயா. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அவர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நமக்கு அனுப்பி அக்கினியின் அபிஷேகத்தினாலே நம்மை நிரப்பி நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவேதான் பலிபீடத்தின் நெருப்பினாலே அவன் தொடப்பட்டான் என்று நம்ம வாசித்தோம். இங்கே சகரியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கலாம். பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்துக்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அல்லேலூயா. இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கிறது. இது எல்லாருக்கும் உரியதல்ல. பலிபீடத்தின் நெருப்பினாலே தொடப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருக்குன்னு தன்னை அர்ப்பணித்து பரிசுத்தமாய் வாழுகிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குரிய வாக்குத்தத்தமாக இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, உங்களிடத்துக்கு என்னை அனுப்புகிறார், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். இப்போ நம்ம எல்லாம் எவ்வளோ பாதுகாப்பு வச்சிருக்கிறாருல்ல. ஒருவனை தொடாதபடிக்கு நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்திருக்கிறாரு. ஆனால் இங்கே சகரியா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார், பாபுலோன் குமாரத்தினத்தில் குடியிருக்கிற சியோனே உன்னை விடுவித்துக் கொள். பாபுலோன் குமாரத்தின்னா யாரு அப்படின்னு சொன்னா, அவங்க பில்லி சூனியம் செய்கிறவங்க, நாள் பார்க்குறவங்க, ஜாதகம் பார்க்குறவங்க, குறி சொல்றவங்க, கைகளிலும் கால்களிலும் தாயத்துகளை கட்டுறவங்க, நரபலி செலுத்துறவங்க, விக்கிரக ஆராதனை செலுத்துறவங்க, தங்களை குறித்து மேன்மையாக சொல்லுகிறவங்க. ஆகவேதான் இந்த பாபுலோன் தேசத்தில் இருக்கிற சியோன் குமாரத்திகளே என்று சொல்லுகிறார். பாபுலோனில் இருக்கிற சியோன் குமாரத்தியினிடத்தில் குடியிருக்கிறவளே. அல்லேலூயா. சியோனே உன்னை விடுவித்துக் கொள் என்று சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப பாபுலோனிலே குடியிருக்கிறவங்க இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தை நம்ம பார்த்தோம், அசுத்த உதடுள்ள மனுஷன் மத்தியிலே நான் வாசம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொன்னான். தீர்க்கதரிசி சொல்றாரு, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, பாபுலோன் குமாரத்தியினிடத்தில் குடியிருக்கிற சியோனே உன்னை விடுவித்துக் கொள்.
எல்லா பாவம் இருக்கு. நம்ம கொஞ்சம் சோர்வா இருக்கும்போது இந்த ஆட்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? மெதுவா போமா, நம்ம அங்கே போனால் அந்த குருசடியில் போனால் அதுவும் கிறிஸ்தவ முறை தானே, தப்பு இல்லை, அங்கே போமா, அல்லன்னா அந்த கோவிலுக்கு போமா, அங்கே போனால் உங்களுக்கு இதை பற்றியெல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க, இந்த காரியங்கள் எல்லாம் சரியாக உங்களுக்கு தெரிந்து கொள்ளலாம், அங்கே போனால் உங்களுக்கு பெரிய மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மெதுவாக நம்மையும் அழைத்து கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆகவேதான் அவர் சொல்கிறார், பாபுலோன் குமாரத்திடத்தில் குடியிருக்கிற சீயோனே உன்னை விடுவித்துக்கொள். இந்த பாபுலோன் குமாரத்திடத்திலிருந்து உன்னை விடுவித்துக்கொள். பாபுலோனுடைய பாவம் உனக்குள்ளே வருகிறது, பாபுலோனுடைய சடங்காச்சாரம் உனக்குள்ளே வருகிறது, பாபுலோனுடைய கிரியைகள் உனக்குள்ளே வருகிறது. அல்லேலூயா. நான் கூட அடிக்கடி நினைப்பேன், ஒரு வீட்டுக்கு ஜெபத்துக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க, டைம் கொடுத்துருந்தாங்க, அந்த டைமுக்கு நான் போயிருந்தேன். ஆனால் அங்கே எனக்கு சில நிமிடங்களுக்கு முன்னால் ஒரு மந்திரவாதி வந்திருந்தார். அங்கே மந்திரவாதம் நடந்துட்டு இருக்கு அந்த வீட்டில். நானும் போகிறேன், மந்திரவாதி அங்கே போகிறேன். நான் பார்த்த உடனே எங்களோட நிலைமைகளை பார்த்தா நான் அப்படியே இறங்கி வெளியே வந்துட்டேன். என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, இதோ பாபுலோன் குமாரத்தினிடத்திலிருந்து குடியிருக்கிற சீயோனே உன்னை விடுவித்துக்கொள். நீ விடுவித்துக் கொள்ளாவிட்டால் உனக்கு மகிமை உண்டாகாது. நீ அவளோட சேர்ந்து அவளுடைய சடங்காச்சாரங்களிலே உன்னை நீ மாய்த்து கொண்டிருப்பாயானால், நீ அவளோடு உடன்படிக்கை பண்ணுவாயானால், நீ அவளோடு கடந்து போவாயானால் அந்த பாவம் உனக்குள்ளேயும் வருமே. அல்லேலூயா. இந்த வழியெல்லாம் நம்ம போகக்கூடாது, இந்த மார்க்கமெல்லாம் நம்ம போகக்கூடாது, இந்த பாதையிலெல்லாம் நம்ம போகக்கூடாது. பாபுலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே உன்னை விடுவித்துக் கொள். விடுவித்துக் கொண்டால் பிற்பாடு உனக்கு மகிமை உண்டாகும். உன் சோதனையிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடு, உன் கஷ்ட நேரத்திலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடு, உன் கடன் தொல்லையிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடு, உன் பயங்கரமான வியாதியிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. உன்னை விடுவிக்க ஆண்டவர் தொட்டால் போதுமே. அல்லேலூயா. போறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அப்படி பாபுலோன் குமாரத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களை பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்திலிருந்து என்னை அனுப்பினார். அல்லேலூயா. ஏன்னா இந்த பாபுலோன் ராஜ்யம் நேபுகாத்நேச்சருடைய காலங்களில் இஸ்ரவேலை அவங்க கொள்ளையிட்டாங்க. இஸ்ரவேல் தேசத்தை ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டாங்க. இப்போ அவர்கள் அடிமைகளாக பாபுலோனிலே இருக்கிறார்கள். அவங்களுடைய சடங்காச்சாரத்துக்குள்ளே இருக்கிறார்கள். அவர்களுடைய பாவ வாழ்க்கை பார்த்தவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நீ விடுவித்துக் கொள் என்று சொல்லுகிறார். என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து உன்னை விடுவித்து நீ கொள்ளாவிட்டால் நீ ஆலயத்துக்கு வருகிறதுனாலையும் பிரயோஜனம் இல்லாமற் போகிறது. அல்லேலூயா. விடுவித்துக்கொள். நீ விடுவித்துக் கொள்வாயானால் உனக்கு மகிமை என்னவா இருக்குன்னு தெரியுமா? உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கண்மணின்னா என்னன்னு நமக்கு தெரியல. நம்முடைய கண் பார்வை கொடுக்கும்படியாக அந்த கண்ணை ஆண்டவர் ரொம்ப பத்திரமாக வச்சிருக்கிறாரு. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று அந்த அளவுக்கு பெரிய செக்யூரிட்டியை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை ஒருத்தன் தொடலாம் அப்படின்னு நினைச்சு, நம்ம ஒருத்தன் பாருங்க பில்லி சூன்யத்தினால நம்மை அழித்து போடலாம், அல்ல வேறு ஏதாவது ஒன்றை வைத்து நம்மை அழித்து போடலாம் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தால் அது நடக்காத காரியம். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பீர்களே ஆனால், நீங்கள் தேவனுடைய சுதந்திரமாய் இருப்பீர்களே ஆனால், பாபுலோன் குமாரத்திலிருந்து உங்களை விடுவித்துக் கொண்ட குடும்பமாய் இருப்பீர்களே ஆனால், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அதற்கு உங்களை ஒப்புக் கொடுக்கிறதில்லை, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அல்லேலூயா. அப்ப நம் தேவன் நம்மை தொடும்படியாக நாம் இடம் கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எல்லாரும் விரும்புவாங்க, ஆண்டவர் இப்போ வருவாருன்னா முன்ன மாதிரி பாருங்க, அவர் ஸ்திரீயின் வித்தாக இந்த உலகத்தில் நடந்து கொண்டதை போல இப்பொழுது ஆண்டவர் நம்ம மத்தியிலே இருப்பாங்கன்னா, ஆண்டவரை உம்மை தொட்டாலே எனக்கு போதுமே அப்படின்னு நினைப்பான். ஆனால் தொடுகிறதுக்கு விருப்பம்தான். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற பாவத்தையும் பாவக்கிரியைகளையும் விட்டு விடுவதற்கு நாம் விருப்பமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா.
தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனுடைய இரக்கத்தை பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவன் ஒருவன் பாவத்தை அறிக்கை செய்யவில்லையோ அவனுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டாக போகிறதில்லை. எவன் ஒருவன் பாவத்தை மீண்டும் மீண்டுமாக அவன் சேர்த்து கொள்ளுகிறானோ அவன் ரட்சிப்படைய முடிகிறதில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறாரு, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். சில வேளை பாவத்தினால நமக்கு நிறைய பாரம் இருக்கலாம். நம்ம எல்லாருமே நம்முடைய தேசத்து மக்கள் எல்லாம் நமக்கு பாவி என்கிற ஒரு முத்திரையை குத்திட்டாங்க. பாவி என்கிற முத்திரை நம்ம கண்டா கூட ஒதுங்கி போயிடுவாங்க. இவன் ஏமாத்துக்காரன், தண்ணி அடிக்காரன், திருடன், பொல்லாதவன், அடிக்கிறவன், தொந்தரவு செய்கிறவன் அப்படின்னு இந்த தேசம் என்ன செய்யும் பாருங்க, நம்ம விட்டு விலகி போயிடுவாங்க. ஏன்னா நமக்கு ஒரு முத்திரை குத்திட்டாங்க. நாம் எப்படி பாவி என்கிற ஒரு முத்திரையை குத்திட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அப்படி நமக்கு செய்கிறது இல்லை. நாம் அவரிடத்தில் பாவங்களை அறிக்கையிடுவோமே ஆனால் அவர் நம்மை பாவங்களிலிருந்து விடுவித்து நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றி நம்மை ரட்சித்து நம்மை அவருக்கு முன்பாக நாம் நிற்கிற பாத்திரங்களாக ஆண்டவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவேதான் அங்கே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பாபிலோன் குமாரத்தியே, இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்களிடத்திலிருந்து உன்னை விடுவித்துக்கொள். அவருடைய பாவம் உனக்குள்ளே வராதபடிக்கு உனக்குள்ளே வேறுபாடு இருக்க வேண்டும். அவருடைய சடங்காச்சாரங்கள் உனக்குள்ளே வராதபடிக்கு உனக்குள்ளே வேறுபாடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மத்திய எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கும்போது 2-3 வசனங்களில் படிக்கும்போது குஷ்டரோகி ஒருவன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே நீர் என்னை தொட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. யாருமே தொட விரும்பாத ஒரு மனுஷன்னா அவன் குஷ்டரோகி. குஷ்டரோகம் பிடிச்சிருக்கிற ஒரு மனுஷனை போய் பார்த்து யாரும் தொடணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்ப மாட்டாங்க. ஆனால் அவன் கேட்குறான். அவன் என்ன கேட்குறான் அப்படின்னு சொன்னா, அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து ஆண்டவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் அப்படின்னு கேட்குறான். ஆண்டவர் நீ நினைச்சா நான் சுத்தமாயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இந்த வியாதியினாலே இருக்கிறான், நான் சுத்தமாயிருவேன், என்னை சுத்தமாக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகும். அல்லேலூயா. எல்லாரும் வெறுத்தாலும் ஆண்டவர் மட்டும் நம்ம வெறுக்க மாட்டார். அல்லேலூயா. யாரு நமக்கு அனுகூலமாக நிற்க ஒருவனும் விரும்பாம இருந்தாலும், எல்லாராலும் அருவறுக்கப்படுகிற ஒரு பாத்திரமாக இருந்தாலும், எல்லாராலும் வெறுத்து தள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாக இருந்தாலும், நம்முடைய தேசத்தார் நம்மை வெறுத்து தள்ளி இருந்தாலும், நாம் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று நம்மை அற்பமாக எண்ணிவிட்டாலும் கர்த்தரோ நம்மை சேர்த்துக் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த குஷ்டரோகியை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாகு என்று சொன்னார். அல்லேலூயா. எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாகு என்று சொன்னார். நாம் பாவத்திலிருந்து சுத்தமாக வேண்டுமானால், நம்முடைய பற்பல விதமான அடிமைத்தனத்தின் கட்டுகளிலிருந்து நாம் சுத்தமாக வேண்டுமானால், நாம் விடுவிக்கப்பட வேண்டுமானால், ஆண்டவரே என்னையும் தொடும் என்று சொல்லி நம் ஆண்டவரிடத்தில் கேட்போமேயானால் அவர் நம்மையும் தொடுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். மரித்து மண்ணோடு அவர் மண்ணாக போகவில்லை. அவர் சொல்லும்போது சொன்னார், நான் மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன். நான் உயிரோடு இருக்கிறேன் என்று அவர் சொன்னபடினாலே அந்த உயிரோடு இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நாம் அவரை தொடும்போது அவர் நம்மை தொடுகிறார். அல்லேலூயா. ஆண்டவரே நான் உன்கிட்ட வர ஆண்டவரே. அவன் போனா போய் பணிந்து கொள்ளுகிறான். பணிந்து கொண்டு அவன் வீதமாக சொல்கிறான், ஆண்டவரே உம்முடைய சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று விசுவாசிக்கிறான். அல்லேலூயா. அவனுடைய விசுவாசம் இந்த இயேசு கிறிஸ்துவாலே என்னை குணமாக்க முடியும். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்துவினாலே நம்மை ரட்சிக்க முடியும். நம்முடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்துவினாலே நம்முடைய வியாதியை குணமாக்க முடியும். நம்முடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்துவினாலே நம்மை பாவங்களிலிருந்து விடுவிக்க முடியும். நம்முடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்துவ இரத்தத்தினாலே நாம் சுத்திகரிக்க முடியும். அல்லேலூயா. நம்ம சுத்தமாகணும்னு சொன்னா
ஒன்னே ஒண்ணுதான் நமக்கு கொடுக்கப்பட்டது, அது இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். அந்த நாளிலே கல்வாரியிலே நமக்காக சிந்தின ரத்தம். அந்த இரத்தத்தினாலே நாம் தூய்மை உள்ளவர்களாக மாற, நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக மாற அது நமக்கு உதவியாக இருக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் குஷ்டரோகியை தொட்டார். அல்லேலூயா. எல்லாராலும் இருக்கிற குஷ்டரோகியை அவர் தொட்டார். எல்லாராலும் வெறுக்கப்படுகிற பாவியை ஆண்டவர் இன்றைய தினத்திலே தொட வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. பாவிகளை ஆண்டவர் நேசிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் பாவத்தை அல்ல, இந்த பாவம் செய்கிற பாவிகளை ஆண்டவர் நேசிக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் நேசிக்கிறபடியினாலே அவர் சொல்லுகிறார், தன்னுடைய கையை நீட்டி தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகி என்றார். உடனே அவன் குஷ்டரோகம் நீங்கி சுத்தமானார். இன்னைக்கு ஜெபம் பண்ணேன்னா 6 மாசம் கழிஞ்சு உனக்கு விடுதலை தருவேன் அப்படின்னு பைபிள்ல எங்கேயும் சொல்லப்படல. இப்ப ஜெபம் பண்ணி இப்ப ஆண்டவரோட கரத்திலே நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களே, ஆனால் இப்பொழுதே விடுதலை ஆவீர்கள். அல்லேலூயா. ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கி போக செய்யும் அப்படின்னு ஆண்டவரிடத்துல கேட்டா நம்முடைய அவிசுவாசத்தை ஆண்டவர் நீங்கி போக செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை தொட்டேன் என்று சொன்னபடியே இங்கே உடனே ஆண்டவரிடத்துல போறாங்க. மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கும்போது இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 14:36 அவரை தொட்ட யாவரும் சுகமானார்கள். அல்லேலூயா. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தியாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள். டபுள் ஆக்ஷன். நம்ம ஆண்டவரை தொட்டாலும் நம்ம சுகமாகிறோம், ஆண்டவர் நம்ம தொட்டாலும் சுகமாகிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே என்னை தொடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஆண்டவர் பாதத்துல போனா அவர் நம்மை தொட்டு சுகமாக்குகிறாரு. இரண்டாவதாக நம்ம பார்க்கும்போது அவர் நம்மை தொட்டாலும் நாம் சுகமாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. இங்கே சொல்கிறார், ஆண்டவரே நீர் உத்தரவு கொடுக்க வேண்டும், உத்தரவாக வேண்டும். உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நாங்க தொட்டா கூட போதும், அதிலே வல்லமை இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் வல்லமையின் தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் மகத்துவத்தின் தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் மகிமையின் தேவனாக இருக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவரை தொட்ட யாவரும் சுகமானார்கள். பெரும்பாலுள்ள ஸ்திரியை குறித்து நாம் வேதத்திலே படிக்கிறோம். தன்னுடைய அவஸ்தைகள் எல்லாம் வைத்தியர்களுக்கு கொடுத்து கொடுத்து தீர்ந்து போனது. இன்னைக்கு நம்மள அநேகர் ஹாஸ்பிட்டலுக்கு தான் நம்ம அதிகமாக செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம சாப்பாட்டுக்கு செலவு பண்ணுறதை விட இப்போதுள்ள சமுதாய அமைப்பை நம்ம பார்ப்போம்னு சொன்னால், சாப்பாட்டுக்கு நம்ம செய்கிற செலவை விட ஹாஸ்பிட்டலுக்கு செய்கிறது அதிகம். அந்த டாக்டர் ஒரு ஸ்கேன் எடுக்கிறோன்னு சொன்னால் போதும், தேவையோ தேவையில்லையோ உடனே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அது சிடி ஸ்கேன்னு சொன்னாலும் அப்படி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் செய்துட்டு வருவாங்க. அதிகமாக செலவு பண்ணுறாங்க. நல்லது, நீங்கள் செய்யுங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவரை தொட்ட யாவரும் சுகமானார்கள். அல்லேலூயா. நீங்கள் வேணா முதல்ல ஆண்டவரிடத்துல போயிட்டு கூட போகலாமே. ஆண்டவரே இப்போ நான் முதலாவது உம்மிடத்தில் வர்றேன், நீர் என்னை தொடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அல்லேலூயா. இங்கே ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கு காசெல்லாம் அவர் டிமாண்ட் பண்ண மாட்டார். நீ ஃபீஸ் இவ்வளவு வை, காணிக்கை இவ்வளவு வை, இவ்வளோ அமௌண்ட்டு கொண்டு வந்தாதான் இங்கே அட்மிஷன் உண்டு அப்படின்னெல்லாம் ஆண்டவருக்கு கிடையாது. அல்லேலூயா. நம்ம ஒன்றுமே வேண்டாம், நம்ம இருதயத்தை மட்டும் ஆண்டவருக்கு கொடுத்து, ஆண்டவரே நான் வாரேன், என்னை நீர் குணமாக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஆண்டவரிடத்துல போனால் ஆண்டவர் நம்மை தொட்டு குணமாக்குகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ ஆண்டவரிடத்துல போனால் வைத்தியர்களுக்கு எல்லாவற்றையும் செலவழித்து தீர்ந்தாச்சு. இனி வேறு வழி இல்லை. நிறைய பேர் இப்படி தான் வருவாங்க ஆண்டவரிடத்துல. டாக்டரை பார்த்து அந்த ஸ்பெஷலிஸ்ட்டு இந்த ஸ்பெஷலிஸ்ட்டு, அங்கே ட்ராண்ட்ரம், அப்புறம் இங்கே மார்த்தாண்டம், அதுக்கப்புறம் சென்னை, அப்படி இப்படின்னு எல்லா இடமும் போயாச்சு. கடைசியில் இனி வேறு வழி இல்லை, ஜெபம் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வருவாங்க. அல்லேலூயா. இது நேரமே செய்திருக்கலாமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம ஆண்டவரிடத்தில் போயாச்சுன்னா, ஆண்டவரே என்னை குணமாக்கும் என்று சொல்லுவோமே, ஆனால் கர்த்தர் நம்மை குணமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அது இப்பொழுதே காண்பாய், இன்றைக்கே காண்பாய். அல்லேலூயா. அதனால்தான்
ஆண்டவர் தொடும்படியாக உத்தரவாக வேண்டும் என்று கேட்டாங்க. எல்லாரும் தொட்டாங்க, எல்லாரும் சுகமானாங்க. உயர்ந்த ஜாதிக்காரன் தாழ்ந்த ஜாதிக்காரன் அப்படின்னெல்லாம் அங்கே ஆண்டவர்கிட்ட கிடையாது. அல்லேலூயா. நமக்குள்ளேயும் கிடையாது. நம்ம இங்கே வர்றவங்களை நீங்கள் எந்த ஜாதி எது என்னன்னு நாங்களும் விசாரிக்கிறது இல்லை. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை பற்றி கேட்டுக்கிறதோ பேசிக்கிறதோ இல்லை. எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள், எல்லாரும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள், எல்லாரும் நம்ம ஆண்டவருடைய சந்ததியாக இருக்கிறோம், எல்லாரும் பரலோக ராஜ்யத்தின் வாசிகளாக இருக்கிறோம், எல்லாரும் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணித்தவர்களாக இருக்கிறோம். ஆகவே நாம் அவரை தொடும்போது அவர் நம்மை குணமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். தெய்வீக சுகத்தை குறித்து கூட நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரிடத்தில் கேட்கும் போது அவைகளை ஆண்டவர் கொடுக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், தொடாதிருங்கள். ஆண்டவர் நம்மை தொடணும், ஆனால் எதை நம்ம தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சில கண்டிஷன்களை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த நாட்டு வைத்தியரிடத்துல போனால் அவங்க சொல்லுவாங்க, தண்ணியே தொடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டுட்டு கை கூட கழுவக்கூடாது, பஞ்சு வச்சு கையை தொடச்சிக்கிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் அப்படியெல்லாம் மருந்து குடித்ததை நான் பார்த்துருக்குறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் ஆண்டவர் சொல்கிறாரு, 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லுகிறாரு, ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவிசுவாசிகளுடனே விசுவாசிகளுக்கு சம்பந்தம் ஏது? அத சொல்றாரு, கிறிஸ்துவுக்கு பேரியாளுக்கு இசைவேது, அவிசுவாசிகளுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொல்லுகிறார். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறபடியினாலே நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து பிரிந்து போய் புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு எது அசுத்தமாக இருக்கிறதோ அது நமக்கு தெரியும். நம்முடைய அன்றாட வழக்கத்தில் நிறைஞ்சிருக்கிறோம். இது ஆண்டவருக்கு பிரியமானதா பிரியம் இல்லையா அப்படின்னு தெரியும். ஒரு நாள் ஒரு சகோதரன் வராரு, ஒரு 1/4 பாட்டில் பிராண்டி வாங்கிட்டு வராரு. நான் பக்கத்தில் எதிர்கொண்டு போகிறேன். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், ஏன் நீங்கள் இது என்ன காட்டேன், நான் ஜெபமணி தரணுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறேன். கிண்டலாக கேட்குறேன். ஐயோ பாஸ்டர், நீங்கள் இதெல்லாம் தொடவே கூடாது, நீங்கள் இதெல்லாம் தொடவும் கூடாது, பார்க்கவும் கூடாது, தெரியுதுல்ல, அப்போ ஏன் இதை வாங்கி மடியில் வச்சிருக்கிற? என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சர்ச்சுக்கு வரணும்னு சொல்வேன். ஆனால் அந்த சகோதரன் ஒரு நாள் கூட வரல சர்ச்சுக்கு. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. ஹல்லேலூயா. அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதை மீறி நம்ம தொட்டோம்னு சொன்னால் அது ஆண்டவருக்கு பிரியமில்லாதவர்களாக நாம் மாறிவிடுவோம். இங்கே அவர் சொல்லுகிறார், இவர்கள் நடுவிலிருந்து இதோ அசுத்தமான கிரியைகளை செய்கிற இவர்கள் நடுவிலிருந்து பிரிந்து போய் நீங்கள் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் என் குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், அப்பொழுது நீங்கள் எனக்கு குமாரர்களும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அசுத்தமானதை தொடாது இருக்கணும், அசுத்தமானவர்களிடத்திலிருந்து பிரிந்து போக வேண்டும். அல்லேலூயா. ஒரு மீட்டிங் நம்ம போயிருக்கிறோம், எல்லாருக்கும் ஹை கிளாஸ் ஃபுட்டு வச்சுருக்குறாங்க, ஆனால் ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில காரியங்களும் அதற்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம அதிலிருந்து பிரிந்து போக வேண்டும். நாம் அந்த இடத்துல இருக்கக்கூடாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. இங்கே நமக்கு வேதம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யார் என்று அறிந்திருக்கிறோம். நீங்க தேவனாலே பிறந்திருப்பீங்கன்னு சொன்னா பாவம் செய்யாம உங்களுக்கு வாழ முடியும். அல்லேலூயா. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், காத்து கொள்ளுகிறான். நான் சின்ன வயசுல ஒரு போதகரிடத்துல கேள்வி கேட்டேன், பாவம் செய்யாம இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். மனுஷனுக்கு வாழ முடியுமா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், 119ஆம் சங்கீதத்திலிருந்து
மேற்கோள் காட்டி எனக்கு சொல்லுகிறார், வாலிபன் தன் வழியை இதனால் சுத்தம் பண்ணுகிறான், உமது வேத வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. பாவம் செய்யாதபடிக்கு நாம் செபத்தோடு நம்மை காத்து கொண்டால் நாம் பாவம் செய்யாமல் இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். ஆண்டவர் நம்ம தொடர்ந்து விரும்புகிறோம், ஆனால் சாத்தான் நம்மை தொடக்கூடாதுன்னு விரும்புகிறோம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, பாவம் செய்யாமல் நீங்கள் பரிசுத்தமாக இருப்பீங்கன்னு சொன்னால் சாத்தான் உங்களை தொட முடியாது அப்படின்னு சொல்றார். எல்லாரும் கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏதோ ஒரு பிசாசுடைய தொடுதல் நமக்கு இருக்குமானால் நம்மிடத்திலே சில பலவீனங்கள் இருக்கிறது என்றுதான் அர்த்தம். நம் ஆண்டவருக்கென்று நம்மை அர்ப்பணித்து முழுமையான பரிசுத்தத்தோடு நாம் வாழ்வோமே ஆனால் சத்துருவானவன் நம்மை தொட ஆண்டவர் அனுமதிக்கிறது இல்லை. அல்லேலூயா. நாம் எப்பொழுதும் ஆண்டவருக்குள்ளே இருக்கிற அனுபவம் நமக்கு வேண்டும். எப்பொழுதும் ஆண்டவரோடு ஜீவிக்கிற அனுபவம் நமக்கு வேண்டும். ஒருபோதும் பொய் சொல்லாதவர்களாய், ஒருபோதும் நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யக்கூடாமல் நாம் எப்பொழுதும் ஆண்டவருக்கு பிரியமாக இருப்போம். அப்போ பொல்லாங்கன் நம்ம என்ன செய்ய முடியாது? தொட முடியாது. அல்லேலூயா. நம்ம வீட்டுக்குள்ளே கூட சாத்தான் லகுவாக வர முடியாது. ஆனால் வருவான். எப்படின்னா அவனுடைய வஸ்து அங்கே இருந்தால் வருவான். அல்லேலூயா. ஒரு பிராண்டி பாட்டிலோ அல்லது ஒரு சிகரெட் பாக்கெட்டோ அல்லது ஏதாவது ஒன்று ஆண்டவருக்கு பிரியமில்லாதது நம்ம வீட்டில் இருக்குன்னு வைங்க, அவன் எளிதாக வந்தான். ஏன்னா என் ஆள் இங்கே இருக்குது, அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு அவன் உரிமையோடு சொல்லுவான். என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நமக்கு வேதம் சொல்லுகிறது, இதோ தேவனால் பிறந்தவன் தன்னை காத்து கொள்ளுகிறான், பொல்லாங்கான் அவனை தொடான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனால் பிறந்த தேவனும் பாவம் செய்யான் என்று நாம் அறிந்திருக்கிறோம். தேவன் பாருங்க, பிசாசு நம்மை தொடுவதற்கு ஆண்டவர் அனுமதிக்கிறது இல்லை. அல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போமே ஆனால் தேவன் நம்மை அனுமதிக்கிறது இல்லை. நம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்து அவருடைய வழியிலே நடக்கும்படியாக நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எல்லாரும் கண்களை மூடுவோமா? பலிபீடத்தின் நெருப்பினாலே சேராபின் ஒரு குரட்டை எடுத்துக்கொண்டு தீர்க்கதரிசியினுடைய வாயை தொடுகிறான். தொட்டபோது அவன் அக்கிரமம் நீங்கி அவன் சுத்தமாகிறான். அவன் அக்கிரமம் நீங்கி அவன் பரிசுத்தமாகிறான். அவனை ஆண்டவர் அவனை ரட்சிக்கிறார். ஆமென். அவனை முதலாவது நான் சுத்த உதடுள்ள மனுஷன்னு சொல்றான். தேவன் பலிபீடத்தின் அக்கினியினால் அவனை தொட்டபோது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை உண்டானது. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா?